தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி. நித்திய ரட்சிப்புனா என்ன? நம்முடைய ரட்சிப்பை எப்படி பூர்ணப்படுத்துவார் என்று அவர் எப்படி காண்பித்தார்னா, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஒருபொழுதும் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தாமல் தேவனுடைய சுப்ரீமசி கீழவே தான் மனிதனாகவும் தனக்கு மேல் பிதாவை தேவனாகவும் கடைசி வரைக்கும் அங்கீகரித்து எப்படி உண்மையாக கிரேட்டாக இருக்க வேண்டும் என்பதை காண்பித்தபடினாலே நித்திய ரட்சிப்புக்கு வழி என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பதை காண்பித்து போனார். நான் மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனு அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தாலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுப்ரீமசியை நான் பயன்படுத்தாமல் மனுஷனாகவே மனு அவதாரமாகவே மனுஷகுமாரனாகவே எப்படி என் பிதாவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அந்த சுப்ரீமசியை நான் அடைந்தேனோ, நீங்களும் எல்லாவற்றிலும் உங்கள் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கும் நான் என்ன விதமான சுப்ரீமசி அடைந்தேனோ, நான் என்ன விதமான மேன்மை அடைந்தேனோ, அதே மேன்மையை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் அடைய முடியும் என்பதை அவர் காண்பித்து போயிருக்கிறார். சிறந்தவர்களாய் மாறுவதல்ல, கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பிறக்கும் போதே சிறந்தவர்களாக பிறக்கிறீர்கள் என்பதை பார்க்க தேவன் இந்த காலை உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை கொடுப்பாராக. இயேசு வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் தனக்கு மேல் ஒரு தேவன் இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். ஆனால் இங்கே தேவன் எனப்பட்டவர் தான் தேவனாய் இருந்தும் அவர் சொல்லலாம், நான் தேவன், என்னுடைய பொசிஷனை விட்டு நான் ஒரு நாளும் இறங்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு அவர் தகுதி உள்ளவர். நம்ம அவரை கேள்வி கேட்க முடியாது. அது எப்படி இங்கே உங்கள் பொசிஷனை விட்டு இறங்க மாட்டீங்க அப்படின்னு. அவர் என்ன ஓட்டு போட்டா செலக்ட் பண்ணாங்க அவரை தேவனா? இல்லை, அவர் தேவன். ஆனால் நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த சுப்ரீமஸிலிருந்து தேவன்கிற அந்த மகிமையை கழட்டி வச்சுட்டு பூமிக்கு வர வந்தார். எனக்கு மேலே ஒருத்தரும் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னதுனால இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. ஆனால் நான் அங்கே இருக்காம என்னுடைய அந்த இடத்துல இருந்து நான் பூமிக்கு மனுஷனா போக தயாராக இருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும். ஒருத்தன் கீழேவே இருக்க மாட்டேங்கிறான், மனுஷன் அப்படிதான், நான் யாரும் கீழே இருக்க மாட்டேங்கிறான். ஒருத்தர் சொல்றாரு, நான் தான் மேலே இருக்கிறவர், ஆனால் நான் இப்போ கீழே வரேன், உங்களுக்காக நான் இறங்கி வரேன், நான் இந்த மாம்ச சரீரத்தை எடுத்துக்கிறேன் அப்படி என்று சொல்லி இயேசு வந்தார். அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே பார்க்கலாம், அவர் எப்போதுமே கழட்டி வைக்கிறதுக்கு தயங்கினதே இல்லை. பரலோகத்தில் மகிமையை கழட்டி வச்சார். போட்டிருந்த தன்னுடைய ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாதாரண ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு அவர் தன்னுடைய சீசருடைய காலை கழுவினார் என்று சொல்லி பார்க்குறோம். சிறப்பானவர்கள் பிறப்பினால் சிறப்பாக்கப்படுவதில்லை, சிறப்பானவர்கள் பிறக்கும் போதே சிறப்பானவர்களாக பிறக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் சிறப்பானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. தேவன் அவர்களை உண்டாக்கின தேவன் அவர்களை சிறப்பானவர்களாக மாற்றுகிறார். பரலோகத்தில் மகிமையை கழட்டி வைத்தது மட்டுமல்ல என் இயேசு, பூமியில் சீசர்கள் மத்தியில் தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்தவர் மட்டுமல்ல இயேசு, கடைசியாக கல்வாரி சிலுவையில் எந்த ஆடையும் இல்லாமல் தொங்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு. இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார். எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்னா, எப்பயுமே எனக்காக உங்களுக்காக எதையும் கழட்டி வைக்க தயாராக இருந்தார். நம்மளை ஒரு சிங்காசனத்தில் தேவன் உட்கார வச்சிருந்தா கூட, என்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்த எனக்கு மேல் என் தேவன் ராஜாவாக இருக்கிறார், அவருடைய சுப்ரீமசி கீழே நான் இருக்கிறேங்கிற ஞானம்தான் என்னுடைய அந்த பதவியை, அந்த சுப்ரீமசியை, அந்த கணத்தை காத்து கொள்ளுகிற இடம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இன்றைக்கு உலகத்தில் பல பாகங்களில் இந்த வசனத்தை வச்சு எல்லாருமே நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. நானும் இந்த பகுதியிலிருந்தே இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். இந்த 2 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த 2 வசனம் எதனால் ரொம்ப முக்கியமான வசனமாக நான் பார்க்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்கிறதோ அந்த எல்லா வசனங்களுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 2 வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கிறது. இயேசுவை தேவன் எதற்காக இந்த உலகத்தில் தேவன் தன் குமாரனை அனுப்பினார் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த 2 வசனங்களுக்குள்ளே
நிறைய ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் நிறைந்து இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அந்த வெளிப்பாடுகளை இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த கிறிஸ்மஸ் நாளில் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. எதுக்காக அன்பு கூர்ந்தார் அப்படின்னு அங்கேயே எழுதியிருக்கு. 2 காரியங்கள். கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அன்பு கூர்ந்தார். ஆமேன். 2வது, அந்த வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அன்பு கூர்ந்தார். இப்போ தேவனுக்கு நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுடைய பிரதான நோக்கம் பிரசங்கமே தேவையில்லை, வெளிப்படையாகவே எழுதப்பட்டிருக்குது. 1, we should not perish, நாம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். 2வது, ஒரே ஒரு நோக்கம்தான் தேவனுக்கு நம்மேல் அன்பு கூர்ந்ததுக்கு, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் அன்பு கூர்ந்தார். ஆமேன். எப்படி அன்பு கூர்ந்தார்? இன்னைக்கு 3 கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் ஏன் அன்பு கூர்ந்தார்? 2வது, தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார்? 3வது, தேவன் எவ்வளவு நம்மேல் அன்பு கூர்ந்தார்? இந்த 3 கேள்விகளுக்கும் நான் தனித்தனியாக பதில் சொல்ல போகிறதில்லை. இந்த அடிப்படையான இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை வேதத்திலிருந்து விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கேள்விகளுக்கும் நமக்கு கிடைக்க போகிற பதில் எப்போதுமே கிறிஸ்மஸ் நற்செய்திங்கிறது நம்ம பாடுறோம்ல, ஜாய் டு த வேர்ல்டு அப்படின்னு பாடுறோம். உலகத்துக்கு நற்செய்தி இல்லையா? அப்போது உலகத்துக்கு இதில் எப்படி நற்செய்தி இருக்கிறது, அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அதில் என்ன நற்செய்தி இருக்குது? அப்போ கிறிஸ்மஸ் செய்திங்கிறது சபைக்கும் அது பொருந்தணும், உலகத்தில் கேட்கிற மற்றவர்களுக்கும் அது போய் சேர வேண்டும். ஆகவே இந்த 3 கேள்விகள், தேவன் ஏன் அன்பு கூர்ந்தார், தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார், தேவன் எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அங்கே எழுதியிருக்குல்ல தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இருக்குல்ல, அது அதோடைய காரியங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே முதலாவது கேள்வியில் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் தேவன் முதலாவது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்தான் முதலாவது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர்தான் கிரியேட்டர், சிருஷ்டிகராக அன்பு கூர்ந்தார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகப்பன், அவர் எல்லா சிருஷ்டிகளுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற ஆவி, இந்த ஆவி எங்கிருந்து வந்தது? ஆதியில் தேவனிடத்திலிருந்து உண்டானது. இன்றைக்கி சுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது தெரியணும். நம்ம சுவாசிக்கிற இந்த சுவாசத்தை கொடுத்தவர் ஒரு தேவன், நம்ம குரங்குலேருந்து வரல. ஆமென். தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அந்த சுவாசம் அது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் முதலாவது பொதுவான எந்த விதத்தில் எல்லாரையும் அன்பு கூறுகிறார்னா, அவர் ஒரு தகப்பனாக தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகள் மேலே அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்தான் சிருஷ்டிகர், அவர் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூறுகிறார். அதற்கு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவர் சிருஷ்டித்த உலகம் இன்றைக்கி அவருடைய கருத்தில் இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை. அதனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. மனிதனுக்குன்னு சித்தத்தை கொடுத்துருக்கிறாரு, தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்குனபடினாலே அவனை ஆட்டி வைக்கிறவராக இல்லை. நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஏன்னா அப்படி அவர் செய்ய விரும்பலை. அவனா தன்னை விரும்ப வேண்டும். மனிதனுக்கு சுயசித்தம் ஆதியிலேருந்து பார்க்குறோம், அவனுக்கு சுயசித்தத்தை கொடுத்துருந்தார். அப்போது இன்றைக்கி தேவன் அன்பு கூறுகிறதற்கு முதலாவது பிரதான காரியத்தை நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் கெட்டு போய் இருக்கிறது, அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கி அவருடைய கருத்தில் இல்லை. வேதம்தான் சொல்லுகிறது, இந்த முழு உலகமும் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது. முதல்ல தேவன் அன்பு கூறுகிறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிகள் இன்னைக்கு ஒரு பொல்லாதவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த பொல்லாதவனுடைய கரத்திலிருந்து தன் பிள்ளைகளை மீட்க வேண்டும், அவனுடைய கரத்திலிருந்து தன் பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக தேவன் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. 1 யோவான், நிறைய வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுக்க வேணாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், எல்லாமே தெரிந்த ஒரு சாதாரணமான வசனங்களிலிருந்து
சாதாரணமாக தான் நான் பேச விரும்புகிறேன். 1 யோவான் 5 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் எப்படி எழுதியிருக்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்னென்ன விதத்தில் அவனுக்குள்ளே கிடக்குன்னா, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, அவனுடைய கிரிப்பில் இருக்கிறது, அவனுடைய பிடியில் இருக்கிறது, அவனுடைய தாக்கத்தில் இருக்கிறது, அதாவது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறது, அவனுடைய வல்லமையில் உலகம் இருக்கிறது, அவனுடைய அந்த பவர், அதுக்கு பிறகு அவனுடைய துன்பத்தில் இந்த முழு உலகம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? அப்போது ஏன் இந்த உலகத்தில் இன்றைக்கி இவ்வளோ கொடுமையான குரூரமான காரியங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான காரியங்கள், குரூரமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். அவன் கையில் இருக்கிறதுனால அது இவ்வளோ கொடூரமாக மாறினதுக்கு பிரதானமான காரணம் என்ன? பிசாசு கையில் போயிட்டதுனால உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா அதோட மூல காரணத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவன்னா அவ்வளோ பெரிய ஆளா? அவன் ஏன் இப்படி இந்த உலகத்தை இவ்வளோ குரூரமாக்கியிருக்கிறான்? அவன் மட்டும் இல்லை, அவனை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த முழு உலகமுமே ஒரு கொடூரமான உலகமாக இருக்கிறதற்கு என்ன அத்தியாவசியமான காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம். அவன் தேவனுக்கு முதல்ல எதிரியாக மாறினான் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவன் தேவனுக்கு எளிமையாய் மாறினபடினாலே, அதாவது தேவனுக்கு சத்ருவாக மாறினபடினாலே அவன் தேவனுடைய வழிகளை வெறுக்கிறான். அவனுக்கு தேவனுடைய வழிகள் பிடிக்காது. ஆகவே இன்னைக்கு முழு உலகமும் தேவனுக்கு விரோதமாக மாற்றியிருக்கிறான். முதல்ல சொல்லணும், தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய வழிகள் பிடிக்காதவர்களாகவும் இந்த உலகத்தை அவன் மாற்றியிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம்லே, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோமே, எப்படி தேவனால் உண்டானோம்? நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய நிலைமை என்ன? பைபிள் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று சொல்லி. அப்போ புரியுதா? உலகம் நம்மளும் எப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவன் இன்னைக்கு நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால என்ன மாற்றி இருக்கிறார்னா, சத்துருக்களாக இருந்த பொழுதும் தேவன் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. சத்ருவின் கையில் இருந்ததால் மாத்திரமல்ல, நாமே அவருக்கு சத்துருக்களாக இருந்த பொழுதும் இந்த தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, தேவன் என்ன செய்தார்? தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் அன்பு கூர்ந்தார், நம்மை வேறு பிரித்தார். அது மட்டுமல்ல, சமீப மெசேஜில் நம்ம கேட்டோம், தேவன் நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். இதெல்லாம் காரணம் அன்பு கூர்ந்ததோடு மாத்திரமல்ல, சத்துருக்களாக இருந்த நம்மில் அன்பு கூர்ந்து அவர் நம்மை அந்த சத்ருவின் கரத்திலிருந்து வேறு பிரித்து தன்னோடு கூட தன் பிள்ளைகளாக ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நிறைவேறினது? இயேசு இந்த பூமிக்கு வந்தபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான்? அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய தாக்கம் என்னவாய் மாற்றியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையுமே தேவனுக்கு சத்துருக்களாய் மாற்றியிருக்கிறது. ஆதியிலிருந்து மனிதர்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தார்களா? கிடையாது. தேவன் தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தின்படி தான் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் பிசாசின் வஞ்சகத்தினாலே அவன் என்ன செய்தான்? எல்லாரையுமே இன்னைக்கு தேவனுக்கு தன்னை உண்டாக்கின தேவனுக்கு விரோதிகளாக மாற்றிருக்கிறான். அந்த விரோதியின் கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, ரெண்டு பேருக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட் என்ன? ஒருவருக்கொருவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. தேவன் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, இவன் ரொம்ப கொடூரமானவன், குறுயலானவன். ஏன் அவ்வளவு அவனுக்கு இவ்வளோ ஒரு கொடூரமான புத்தி உண்டானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவனை பற்றி அதிகமாய் தேவன் தான் அறிஞ்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சத்ருவை பிசாசானவனை பற்றி தெரிந்ததை விட அவனை சிருஷ்டித்தவரே தேவன் தான். அவனுடைய இவ்வளவு கொடூரமான காரியங்களுக்கும் என்ன காரணம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கி அவனை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் பேச வேண்டிய ஒரு இடத்துல இன்றைக்கி நான் அதை பேசுகிறேன்னா, அவனுடைய கொடூரம் எவ்வளவு மோசம்னு புரிஞ்சுக்கிட்டாதான் உலகம் தேவனுடைய அன்பு எவ்வளவுங்கிறத புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது.
எதனால் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் ஒரு புதிய வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன், சபைக்கும் கொடுக்க விரும்புகிறேன். அவனை பற்றி கொஞ்சம் தான் பேசணும் இன்றைக்கி நாளில், அதனால் அவனை பற்றி, ஆனால் அது கொஞ்சம் அடிப்படையான காரியம். அவனுடைய கொடூரத்துக்கு என்ன காரணம், அவனுடைய கொடூரத்துக்கு என்ன காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, உலகத்தின் கொடூரத்துக்கு காரணம் என்ன, குடும்பங்களில் இருக்கிற கொடூரத்துக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற சில சமயங்களில் சபைகளில் இருக்கிற கொடூரத்துக்கும் கூட காரணம் என்ன நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதம் அதற்கு பதில் கொடுக்கிறது. ஏசாயா 14:13, கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதனானவன் அவன் ஆராதனை செய்யும்படி தேவனால் அவன் உண்டாக்கப்பட்டவன். அவன் என்ன சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஸோ இந்த இடத்துல எங்கே அவனுடைய இன்டென்ஷன் தெரியுது, இந்த இடத்துல எங்கே அவனுடைய கொடூரத்தன்மைக்கான காரியம் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய எண்ணம் என்ன, அவனுடைய பிரதானமான எண்ணம் என்ன, என்னை விட, எல்லாம் என்ன கவனிங்க, என்னை விட யாரும் எனக்கு மேலே ஒருவரும் இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். இதுதான் அவன் விழுந்ததுக்கு காரணம். என்னை விட எனக்கு மேலே no one should be superior over me, no one should be greater than me. இன்னைக்கு உலகத்தோட பிரச்சனைக்கு இப்போ உங்களுக்கு பதில் தெரியும். என்னை விட யாரும், தேவன் தான் எல்லாரை விட, the supremacy of God ன்னு சொல்வார்கள். சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், எல்லாரையும் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். he is the supreme God. அவருடைய சுப்ரீமசி கீழே தான் சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்க வேண்டும். ஆனால் முதல்ல ஒருவன் என்ன நினைச்சான், நான் ஒரு தேவனுக்கு கீழே இருக்க விரும்பவில்லை, எனக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது, என்னை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது, என்னை விட சிறந்தவன், என்னை விட உயர்ந்தவன், என்னை விட பெரியவன், எனக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது, நான் தான் சுப்ரீமாக இருக்கணுங்கிற நினைச்சானே, அன்றைக்கு அவன் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை. பிசாசுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படவில்லை, அவனுக்கு பெருமையின் மனப்பான்மை உண்டானது. தட் இஸ் கால்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உலகத்தில் என்ன சொல்கிறோம், அநேகருக்கு பிரச்சனை வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் சொல்லுகிறேன், அநேகருடைய பிரச்சனைக்கு காரணம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பெருமையின் தாழ்வு மனப்பான்மை அல்ல, பெருமையின் மனப்பான்மை. இந்த பெருமையின் மனப்பான்மை தான் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவித தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இவன் எப்படி எனக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது, நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும், தேவன் கூட இருக்கக்கூடாது நினைச்சானோ, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த சரித்திரங்கள், வேதாகம சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, என்னுடைய ராஜ்யம்தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். யார் அவன்? நேபுகாத்நேச்சர், பாபிலோன். இந்த பாபிலோன் வந்து இன்னைக்கு உலகத்துக்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாபிலோனுடைய கான்செப்ட் என்ன? பாபில் கோபுரத்தில் இருந்து ஒரு உயர்ந்த சிகரத்தை கட்ட போனாங்க. நாங்கள் அப்படியே போய் தேவன் இல்லாமல் நாங்களே போயிடுவோம். எப்படி? தேவன் இல்லாமல் நாங்களே போய் அவரை ரீச் பண்ணிடுவோம் தான் அவங்க டவர் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுதான் பாபில். அப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ஒரு பெரிய ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யத்துடைய சிந்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ராஜ்யத்தை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம பார்த்துட்டு வருவோம். என்னுடைய தேசத்தை விட ஒரு சிறந்த தேசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, என்னுடைய மதத்தை விட ஒரு சிறந்த மதம் கிடையாது, மை ரிலிஜன் இஸ் சுப்பீரியர், என்னுடைய ஜாதியை விட உயர்ந்த ஜாதி கிடையாது, என்னுடைய நிறத்தை விட சிறந்த நிறம் கிடையாது, எல்லாமே நான், என்னுடைய சுப்பீரியாரிட்டி. இது எல்லா வேலை ஸ்தலத்திலையும் பார்க்குறோம், ஸ்கூலில் பார்க்குறோம், காலேஜில் பார்க்குறோம், எல்லா இண்டஸ்ட்ரீஸில் பார்க்குறோம். சில சமயம் நம்ம என்ன பார்க்குறோம், சபையிலும் கூட பார்க்குறோம். என்னன்னா, யார் பெரியவன்? இயேசுவோட இருந்த சீசர்களுக்கே அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தன் வலதுபுறத்திலும் ஒருத்தன் இடதுபுறத்திலும் இருக்கணும் அப்படின்னு கேட்டான்.
அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன்னில் பெரியவனாக இருக்கிறவன் எவனோ அவன் சிறியவனாக இருக்க கடவன், அவன் எல்லாருக்கும் வேலை செய்ய கடவன் சொல்லிவிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அப்போது இந்த கொடுமைகளுக்கு, இன்னைக்கு உலகத்தில் பார்க்குற எல்லா கொடுமைகளுக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினை தான் காரணம். பிரிவினைன்னு சொல்கிறத விட முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா போய் பாருங்கள், நடக்கிற அநேக கொடுமைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை விட யாரும் சுப்பீரியராக இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்டவங்களை அடித்து நொறுக்கணும், ஒரு குறிப்பிட்ட இனத்தை அடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவங்களை அடிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறது, எல்லாமே அந்த பிசாசின் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. அப்போது தேவன் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குதே எல்லாத்த விட மோசமானது. இயேசுவை பூமிக்கு அனுப்பி தேவன் தன் குமாரனை எப்படி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அவர் வந்த விதத்தை பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் உண்மையாகவே சுப்பீரியாரிட்டினா என்ன. அப்போ தேவன் வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாது, சிறந்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. அவர் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினான்னு சொல்லி பார்க்குறோம். மனிதன் என்றைக்குமே மட்டமாக இருக்கணும், அவன் தாழ்ந்திருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் உண்மையிலே எப்படி உயர்வாக இருக்க வேண்டும் அதைத்தான் கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கும் சபைக்கும், சபையிலே எங்கள் டினாமினேஷன் தான் பெருசு, எங்கள் போதனை தான், நாங்கள் தான் சுப்பீரியர், எங்கள் டினாமினேஷன் சுப்பீரியர், எங்கள் பாஸ்டர் தான் சுப்பீரியர், நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறோமோ நாங்கள் தான் ஃபஸ்ட்லேருந்து சாவியோடு இருக்கிறோம், நிறைய இருக்குது. அப்போது இது வந்து உலகத்திலையும் காணப்படுகிறது, சபைகளிலும் காணப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ ஒன் ஷுட் பி கிரேட்டர் தென் மீ, நோ ஒன் ஷுட் பி சுப்பீரியர் தென் மீ. எனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இன்றைக்கு இருக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் இந்த தேசத்தில் காரணமாக இருக்கிறது. அது இன்றைக்கும் இருக்குது. முந்தா நாள் கூட நாங்கள் பார்த்தேன் ஒரு சில சம்பவம். எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பிரபலமான ஆளானாலும் சரி, சில இடங்களில் என்ன பண்ணப்படுகிறார்கள், அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். தட் இஸ் த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இது எங்கேருந்து வந்ததுன்னா, இது இங்கேருந்து வரலங்க, இது அங்கேருந்து வந்தது. ஆகவே தான் சொல்லுகிறேன், ஒரு தேசத்தில் நடக்கும் கொடுமைகளுக்கான ஆதாரம் இந்த முழு உலகமும் இந்த பொல்லாங்கனுடைய கையில் கிடக்குதுன்னா அவன் எப்படி முதல்ல இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் தான். நான் தான் தேவனுக்கு மேலே இருக்கணும்னு விரும்புகிறான். ஆமேன். இன்றைக்கி குடும்பத்துலேயும் அதே தான், நான் தான் எல்லாருக்கும் மேலே இருக்கணும். ஸோ இது குடிசையில் ஆரம்பித்து சிங்காசனம் வரைக்கும் இருக்குது. பிச்சைக்காரர்கள் கூட இருக்குது. பிச்சை எடுக்கிறவங்க கூட நான் தான் பெஸ்ட்டு பிச்சைக்காரனாக இருக்கணும்னு விரும்புகிறோம். கோயில்களுக்கு போனீங்கன்னா சில இடங்களுக்கு நீங்கள் போடும்போது பாருங்கள், அங்கே பெரிய சண்டையே நடக்கும். பிச்சை எடுக்கிறவன்கிட்ட கூட இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது எங்கேருந்து வந்தது மனுஷனுக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிசையிலிருந்து சிங்காசனம் வரைக்கும் நான் தான் பெரியவன், என்னுடைய ராஜ்யம் பெரியது, என்னுடைய தேசம் பெரிய, இன்னொன்று என்னுடைய லாங்குவேஜ், எங்கள் மொழி தாங்க பெரிய மொழி, ரொம்ப பழமையானது, எங்கள் மொழி தான் முக்கியம். இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்களுடைய இதுதான் முக்கியம், நாங்கள் தான் சுப்பீரியர் அப்படிங்கிறது. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதன் பேர் சரியாக சொன்னால் பெருமை. அந்த பெருமையினால் விழுந்த ஒருவனுடைய காரியத்தினால் வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் உலகம் செயல்படுகிறதுன்னு. இந்த பயங்கரத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தேவன் இயேசுவை அனுப்பி நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அன்பு கூர்ந்தாரா நம்ம நினச்சிட்டுருக்கோம் நம்மளை என்னமோ ரொம்ப சாதாரணமாக அன்பு கூர்ந்தாருன்னு. நம்ம மேலே வச்ச அன்புக்கு பின்னாடி இவ்வளோ காரியங்கள் இருக்குது. மீட்பு, ரட்சிப்புனா வெறும் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, பாவம் வந்து பாவத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வேதத்திலேருந்தே யாரால் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்ததோ அவன் என்ன பண்ணுகிறான், அதே காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு பூமிக்கு வரான். என்னை விட மேலான யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி விழுந்த அவன் அங்கே விழுந்து போனான். பூமியில் நல்லா இருக்கிற ஆதாம்கிட்ட என்ன சொல்கிறான், அவன்கிட்ட கேட்குறான், உனக்கு மேலே கர்த்தர் இருக்கார் இல்லையா, உனக்கு மேலே தேவன் இருக்கார்ல, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், உனக்கு மேலே யாருமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீயே உனக்கு மேலே ஒரு தேவன் வச்சிருக்கிற, நீயே தேவனாக மாறிடலாமே, இந்த கனியை புசித்தால் நீங்கள் கண்களை திறக்கப்பட்டு தேவர்களை போல இருப்பீர்கள். அதே தான். அதாவது விழுதல் எங்கே மனுஷன் விழுந்தான்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு மேலே யாரும் தேவையில்லை. பிசாசு எங்கேருந்து விழுந்தான், எனக்கு மேலே தேவன் தேவையில்லை. இந்த பூமிக்கு கொண்டு வந்து மனுஷனுக்கு கொடுத்தது எனக்கு மேலே யாரும் தேவையில்லை. இயற்கையாகவே மனுஷனுக்குள்ள பாவ சுபாவத்தில் ஒன்று என்ன தெரியுமா, என்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது, எனக்கு மேலே எந்த அத்தாரிட்டியும் இருக்கக்கூடாது. ஸ்கூலில் டீச்சர் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, ஆஃபீஸில் மேலதிகாரிகள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, யாருமே என்னை கேள்வி கேட்கக்கூடாத சுப்பீரியராக நான் இருக்க விரும்புகிறேன் என்பது உண்மையான இன்னைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். உண்மையிலே சுப்பீரியாரிட்டினா என்ன, உண்மையிலே நாம் சிறந்து விளங்குகிறவர்கள் என்றால் என்ன, தேவன் எப்படி அதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, தேவன் வெறும் டீச்சர் மட்டுமல்ல, தேவன் வெறும் போதிக்கிறவர் மாத்திரமல்ல. நீங்கள் புதிய ஏற்பாட்டு போதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் முழு புதிய ஏற்பாட்டு போதனையும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமையை பற்றி இருக்கும் இல்லையா. சபை ஒரு மனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும்னு இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்னு இருக்கும். இப்படி தான் போகும். இது இந்த உலகத்துக்கு விரோதமானது. இது தேவனுடைய சிஸ்டம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதைத்தான் போதனையே. ஏன் இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த பெருமையில் நீங்கள் எந்த ஏற்பாடு வேணால் எடுத்து பாருங்கள், பழைய ஏற்பாடானாலும் சரி அல்லது புதிய ஏற்பாடானாலும் சரி, வசனம் ஒன்று தான். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார். ரட்சிக்கப்பட்டு விட்டோம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால பெருமையோடு இருந்தால் தேவன் நம்ம பக்கத்தில் இருப்பார்னு பைபிள் சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இது தேவனுடைய குணமே கிடையாது. அப்போ தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா அவருக்கு தெரியும் ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னா, விழுந்தவன் எப்படிப்பட்டவன்னா, எனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விழுந்தவன் இன்னைக்கு இந்த உலகத்துலேயும் எல்லா இடங்களிலும் எங்களுக்கு மேலே, எங்கள் தேசத்துக்கு மேலே, எங்கள் மொழிக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது, எங்கள் ஜாதிக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது, நாங்கள் தான் தலையிலேருந்து வந்தோம் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ், அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி, அப்படிங்கிற பெருமை இன்னைக்கு என்ன பண்ணுகிறது, தேசங்களை இவ்வளவு நவீன காலத்திலும் கொடூரம் உள்ளவர்களாய் அவர்களை மாற்றி இருக்கிறது. ஆனால் போதித்த தேவன் என்ன பண்ணினார், வெறும் போதிக்க மட்டும் விரும்பல. பழைய ஏற்பாட்டிலேருந்தே தேவன் இந்த காரியங்களை போதித்து வருகிறார். கட்டுப்பாடுகள், ஒழுங்கு, போதனைகளை தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து வந்தாலும் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி தேவன் நிரூபித்தார்னா தன்னுடைய குமாரன் மூலமாக அதை நிரூபித்திருக்கிறார். என்னென்னலாம் ஒரு 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 தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு எனக்கும் எப்படி நாம் சுப்பீரியராக இருக்க வேண்டும், எப்படி நாம் சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், எப்படி தேவனுக்கு முன்பதாக நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக தேவன் நமக்கு நிரூபித்திருக்கிறார். ரொம்ப ஆழமான செய்தியாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Though he was God, he did not think of equality with God as something to cling to. Instead, he gave up his divine privileges. He took the humble position of a slave and was born as a human being when he appeared in human form. இந்த வசனங்கள் நமக்கு இயேசுவின் தாழ்மையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். முதல்ல இயேசு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு எங்கே தேவன் அவர் சொன்னார்? அவர் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் போகிற இடத்துலலாம் போனோடனே நான் தான் பிரதம அமைச்சர் எங்கேயாவது இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? மக்களுக்கு போனோடனே தெரியும் அவர் தான் இந்த தேசத்தின் பிரதம அமைச்சர். ஒரு நாட்டின் முதலமைச்சர் போகிற இடங்களெல்லாம் போனோடனே நான் முதலமைச்சர்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரா? மக்களுக்கு தெரியும் வந்திருக்கிற இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி, இல்லையா? அப்போ இந்த பூமிக்கு தேவன் வந்தோடனே நான் தேவன் சொன்னால் அதை போல ஒரு அற்பமான விஷயத்தை பார்க்கவே முடியாது. அவர் தேவனை வெளிப்படுத்தினார். ஆமேன். ஏன்னா வசனங்கள் சொல்லுகிறது, எடுக்க வேணாம். 1 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 யோவான் 5:7 சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, அதாவது இயேசு, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, த சுப்ரீமசி ஆஃப் காட், தேவனுடைய அவருடைய பொசிஷன்,
யாருமே அவருக்கு மேலே கிடையாது. ஆமென். மோசேயினிடத்தில் தேவன் வெளிப்பட்ட போது சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு மோசே கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்னார். ஏசாயா 9:6 எழுதியிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. யாரு? இயேசு. வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? விழுந்து போன ஒருவனுடைய இன்ஃப்ளூயன்ஸினாலே முழு உலகமும் விழுந்து போய் இன்னைக்கு உலகம் அவனுடைய பிடியிலும் அவனுடைய கொடூரத்திலும் சிக்கி தவிக்கிற மக்களை பார்க்கும் பொழுது தேவன் அவைகளிலிருந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வெறும் பாவத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு கொஞ்சம் அது வெளிச்சத்தை நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். அவனுடைய காரியம் அதையும் தாண்டினது. ஆமென். அதெல்லாம் பாவம்தான். அதில் முக்கியமான விஷயம் இந்த பெருமை என்பது. இந்த பெருமைக்கு அப்படியே விரோதமானவர் இயேசு. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் தனக்கு மேல் ஒரு தேவன் இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். ஆனால் இங்கே தேவன் எனப்பட்டவர் தான் தேவனாய் இருந்தும் அவர் சொல்லலாம், நான் தேவன், என்னுடைய பொசிஷனை விட்டு நான் ஒரு நாளும் இறங்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு அவர் தகுதி உள்ளவர். நம்ம அவரை கேள்வி கேட்க முடியாது. அது எப்படி இங்கே உங்கள் பொசிஷனை விட்டு இறங்க மாட்டீங்க அப்படின்னு. அவர் என்ன ஓட்டு போட்டால் செலக்ட் பண்ணாங்க அவரை தேவனா? இல்லை. அவர் 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 என்ன சொல்கிறது, இயற்கையாகவே அவர் சிருஷ்டிகர், அவர் தேவன். ஆனால் நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த பொசிஷனிலிருந்து தன்னுடைய அந்த சுப்ரீமஸிலிருந்து தேவன்கிற அந்த மகிமையை கழட்டி வச்சுட்டு பூமிக்கு வர வந்தார். புரியுதா உங்களுக்கு? எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னதுனால இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. ஆனால் அங்கே தான் இருக்கணும். நான் அங்கே இருக்காமல் என்னுடைய அந்த இடத்துல இருந்து நான் பூமிக்கு மனுஷனாக போக தயாராக இருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வெளிச்சம் நல்லா தெரியும். ஒருத்தன் கீழேவே இருக்க மாட்டேங்கிறான், நான் மேலே தான் போகிறேங்கிறான். மனுஷன் அப்படி தான், நான் யாரும் கீழே இருக்க மாட்டேங்கிறான். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் மேலே இருக்கிறவர், ஆனால் நான் இப்போ கீழே வரேன், உங்களுக்காக நான் இறங்கி வரேன், நான் இந்த மாம்ச சரீரத்தை எடுத்துக்கிறேன் அப்படி என்று சொல்லி இயேசு வந்தார். ஆகவே தான் சொன்னேன், ஏன் அன்பு கூர்ந்தார், எதற்காக அன்பு கூர்ந்தார், எப்படி அன்பு கூர்ந்தார், எவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்னா கொஞ்சம் கவனிக்கணும் வேத வசனங்களை. இவருடைய பொசிஷனை விட்டு வந்தது பிறப்பில் மட்டுமல்ல, தேவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து மகிமையை துறந்து மனுஷனாக அங்கே இருக்கிறது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அவர் எப்போதுமே கழட்டி வைக்கிறதுக்கு தயங்கினதே இல்லை. பரலோகத்தில் மகிமையை கழட்டி வச்சார். பூமியில் வாழ்ந்தபோது சீசர்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணினார், போட்டிருந்த தன்னுடைய ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாதாரண ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு அவர் தன்னுடைய சீசருடைய காலை கழுவினார் என்று சொல்லி பார்க்குறோம். எப்பயுமே அவர் தன்னுடைய மகிமையை கழட்டி வைக்கிறதுக்கு யோசித்ததே இல்லை. ஆனால் அவர் மகிமை நிறைந்தவரா? ஆமேன். எல்லா மகிமையும் நிறைந்தவர். அதுதான் சொல்கிறேன். சுப்ரீமசினா என்ன, உண்மையான சுப்ரீமசினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுப்ரீமசி யாரும் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அவங்க பிறப்பிலே சுப்ரீமசியாக பிறக்கிறாங்க, பிறப்பிலே சிறப்பாக பிறக்கிறார்கள். கைகளை தட்டி கதை மேம்படுத்துவோம். சிறப்பானவர்கள் பிறப்பினால் சிறப்பாக்கப்படுவதில்லை. சிறப்பானவர்கள் பிறக்கும் போதே சிறப்பானவர்களாக பிறக்கிறார்கள். நாங்கள் சிறப்பானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. தேவன் அவர்களை உண்டாக்கின தேவன் அவர்களை சிறப்பானவர்களாக மாற்றுகிறார். அங்க பரலோகத்தில் மகிமையை கழட்டி வைத்தது மட்டுமல்ல என் இயேசு, பூமியில் சீசர்கள் மத்தியில் தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்தவர் மட்டுமல்ல இயேசு, கடைசியாக கல்வாரி சிலுவையில் எந்த ஆடையும் இல்லாமல் தொங்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு. இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார். எப்பயுமே தட் சுப்ரீமசி, அந்த உயர்ந்த தேவன், சாவர்னிட்டி காட், சர்வவல்ல தேவன் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்னா எப்பயுமே எனக்காக உங்களுக்காக எதையும் கழட்டி வைக்க தயாராக இருந்தார். இங்கே நம்ம எதையுமே கழட்ட தயாராக இல்லை. சேரை கூட கொடுக்க மாட்டோம் நம்ம. ஏன்?
நம்ம வழக்கமாக உட்கார சேரில் கூட இன்னொருத்தவங்க உட்காந்தா நமக்கு கோவம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு கேட்காதீங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். சர்ச்சுக்கு போனால் கூட நம்ம ரோலை கரெக்டாக அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து, யாராச்சும் உட்காந்தா நமக்கு பிடிக்காது. நான் போகிற சர்ச்சில் ஸோ நம்ம எதையுமே நம்மளுடைய சுபாவம் பாருங்கள், நம்ம ஃபுல்லாக மாறிட்டோம்னு சொல்ல முடியாது. விட்டு கொடுக்கறதே நம்ம கிட்ட கிடையாது. எனக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது, பொண்டாட்டிக்கு நினைப்பு, புருஷன் கூட என் தலையாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு டீச்சர்லாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஆஃபீஸில் எந்த மேனேஜரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, இவன் என்ன கேள்வி கேட்கறது அப்படிங்க வேண்டியது. ஆனால் பைபிள் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் பேசுது. ஒவ்வொரு தலைமைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான சுப்ரீமசி என்னான்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தலைமைத்துவம், உண்மையான கிரேட்னஸ் என்னன்னா, இந்த உலகத்தில் தேவன் உண்டாக்குனது யாரோ ஒருவர் கீழ் நான் கீழ்ப்படிந்து இருப்பது தான் என்னுடைய சிறப்பை நான் காத்துக்கொள்ளுகிற இடம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவர்கள் சிறப்பை காத்துக்கொள்ளுகிறார்கள். நம்ம யாருமே ஒருவேளை நமக்கு மேலே இல்லை, நம்மளை ஒரு சிங்காசனத்தில் தேவன் உட்கார வச்சிருந்தா கூட, என்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்த எனக்கு மேல் என் தேவன் ராஜாவாக இருக்கிறார், அவருடைய சுப்ரீமசி கீழே நான் இருக்கிறேங்கிற ஞானம்தான் என்னுடைய அந்த பதவியை, அந்த சுப்ரீமசியை, அந்த கணத்தை காத்து கொள்ளுகிற இடம். இயேசு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததுனால அவர் ஒன்றுமே சிறந்தவர் இல்லாமல் போகலை. அவருக்கு தெரியும் எவ்வளோ விட்டு கொடுத்தாரோ தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடினாலே அவர் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போனாலும் தேவன் அவர் எங்கே இருந்தாரோ அதே சுப்ரீமசியை, அதே சிறந்த இடத்தை, கர்த்தர் என்ற இடத்தை அவர் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் போதிக்கிறது என்னன்னா, நீங்கள் விட்டு கொடுக்கறதுனாலையோ, நீங்கள் இன்னொருடைய தேவன் உண்டாக்கி இருக்கிற நியமங்களுக்கு கீழே உங்களை கீழ்ப்படிய கொடுக்கிறபடினாலையும் நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க, நீங்கள் இன்னும் உயர்ந்த சிறந்த இடத்திற்கு போவீர்கள் என்பதை நமக்கு வேதம் போதிக்கிறது. ஆமேன். நாம் சிறந்தவர்களாகும்படி முயற்சி செய்யும்படியாய் பிறக்கவில்லை, தேவன் சிறந்தவர்களாகவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களில் உங்கள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். நமக்குள் என்றைக்கு இந்த சிறந்தவர் வந்தாரோ தேவன் சொல்றார், நீங்களும் அவருடைய பார்வையில் சிறந்தவர்களாகவே இருக்கிறீர்கள். நாம் சிறந்தவர்களாக முயற்சி செய்கிறவர்கள் அல்ல, சிறந்தவர்களாக இருக்க மற்றவர்களை நசுக்குகிறவர்கள் அல்ல. நான் சிறந்தவனாக இருக்கும்படி மற்றவனை கீழ்ப்படுத்தி அவன் மேல் நான் டாமினேஷன் பண்ணுகிறவன் அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கும் பொழுது தேவன் என்னை சிறந்தவனாக நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். சாதாரண மனிதனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்தார் தேவன், அவனை சிறந்தவனாக மாற்றினார். நான் உன்னை கிரேட் நேஷன், பெரிய தேசமாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆமென். சாதாரணமான தாவீதிடத்தில் வந்தார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதிடத்தில் அவனை தேசத்தின் மேல் பெரிய ராஜாவாக மாற்றின தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் பெத்லகேம் என்பது அந்த யூதா தேசத்தில் இருக்கிற சின்ன ஒரு கிராமம் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரேலை ஆளும் பிரபுவாகிய இயேசுவை அங்க பிறக்க பண்ணி அந்த பெத்லகேம் இன்னைக்கு வருஷந்தோறும் தினந்தோறும் எல்லாரும் நினைவு கூறக்கூடிய சிறந்த தேசமாக, சிறந்த இடமாக கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாதாரண கன்னி பெண்ணாகிய சாதாரண ஒரு பெண்ணிடத்தில், மரியாள் என்கிற ஒரு வாலிப பெண்ணிடத்தில் வந்தார் கர்த்தர். அவள் கீழ்ப்படிந்த பொழுது அந்த பெண்ணை இன்றைக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் தேவன் மாற்றியிருக்கிறார். நாடுதோறும் இன்றைக்கு அவரை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் நம்முடைய ஆண்டவருக்கு தாயாரானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது தேவன் சாதாரணமானவர்களை சிறந்தவர்களாக மாற்றுகிற தேவன். அவர் ஒன்றும் எல்லாரையும் யாருமே சிறந்தவர்களாக இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சிருஷ்டியில் நீ சிறந்தவன் தான். ஏன்னா எல்லா சிருஷ்டியை விட மனுஷனை எப்படி படைத்தார்னா, தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்தையுமே அவனுக்கு கொடுத்தார்னா அவன் என்னை எவ்வளோ சிறந்தவனாக நினைச்சிருப்பார். ஆமென். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 3ஆம் வசனம் முதல், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அதாவது இந்த இடத்துல தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற சரீரம் தேவதூதருடைய சரீரத்தை விட சற்று சிறியது.
ஒரு சில மொழிபெயர்ப்புகள் சொல்கிறது தேவனை விட சற்று சிறியவனாக்கினீர் என்று. ஆமென். அந்த அளவுக்கு நமக்கு பொசிஷன் கொடுத்திருந்தார். அதாவது மனுஷனுக்கு மேலே தேவன் தான், வேற ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த சிருஷ்டியும் மனுஷனுக்கு மேலே அதிகாரமே கிடையாது. வானம் பூமி எதுவுமே கிடையாது, தேவன் ஒருத்தர் தான். ஆமென். அப்படி உண்டாக்கியிருந்தார். உம்முடைய கரத்தின் கிரியலின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மீன்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு ரெண்டே காரியங்கள் தான். அவர் எப்பொழுதுமே நம்ம நல்லா இருக்கணும், சிறந்தவர்களாக இருக்கணும், மேலானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவன் எதிரானவரே இல்லை. ஆனால் பிசாசு வஞ்சிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் உண்மையாகவே தேவன் விரும்புகிற சிறந்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை உலகத்தில் பயன்படுத்துகிறது போலவே சில வேளைகளில் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதை எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம புரிஞ்சுக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை, நீ சொல்லுகிற மேன்மை எனக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே தேவன் புது சிருஷ்டியாக மாற்றினப்பே மேன்மையுள்ளவனாக மாற்றிருக்கிறாரு. நான் கர்த்தருடைய கரத்தில் நான் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு மிகுந்த கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று. அப்போ சந்தோஷமான உயர்வு, சீக்கிரமான ஒரு உயர்வு, படிப்படியான உயர்வு இல்லாமல் நேரடியான ஒரு உயர்வை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகித்த பொழுது அவன் அந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். ஆகவே தான் இஸ்ரேலை ஆளும் பிரபு வந்தபோது ஒரு சாதாரண பெத்லகேம் என்ற ஊரில் சத்திரத்தில் பிறந்தார். அவருக்கு பெரிய அரண்மனை இல்லை, அவருக்கு பெரிய இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்டார் ஹோட்டல் இல்லை. அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட இடம் ஒரு மாட்டு கொட்டகையில் புல்லணையில் என் ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஸோ உங்களுடைய கிரேட்னஸ், உங்களுடைய மேன்மை, எப்பொழுது உங்கள் மேன்மை நீங்கள் சரியாக இருப்பீங்க, உங்கள் மேன்மை இழக்க மாட்டீங்கன்னா, தேவன் எந்த விதத்தில் உங்களை ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் வைக்கிறாரோ, அது குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற வேலை ஸ்தலமானாலும் சரி, முழு மனதோடு கூட கர்த்தர் நிமித்தம், நம்முடைய ஆண்டவர் நிமித்தம் நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவோம். தேசத்தில் இருக்கிற அதிகாரங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வரி தீர்வு இதெல்லாம் செலுத்தும் பொழுது தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கூட நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் நம்முடைய வேதம் போதிக்கிறது. ஆமேன். வேதத்துடைய முழு போதனையே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதலை இயேசு பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு நிரூபித்து காண்பித்தார். அப்போது தேவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தாருங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவன் அங்கேருந்து உட்காந்து வெறும் தியரி சொல்லலை, வெறும் ஆண்டவர் அங்கே உட்காந்துக்கிட்டு சில போதனைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அவரே இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்து நமக்கு முன்மாதிரியாக இந்த பூமிக்கு உலகத்திற்கும் சபைக்கும் ஒரே செய்தியை கொடுத்துட்டு போயிட்டார். உங்களுக்கு நான் சுப்ரீமசியை கொடுப்பேன், என்னுடைய குமாரன் மூலமாக மறுபடியும் நீங்கள் இழந்த ஸ்தானத்தை கொடுக்க தான் வந்திருக்கேன்னு ஒழிய உங்களை அடிமைப்படுத்த நான் வரவில்லை. இந்த பொல்லாத குரூரமான பிசாசானவன் தேசங்களை இன்றைக்கு பல கொடுமையான காரியங்களால் அழித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பொல்லாங்கனுடைய கையிலிருந்து இந்த உலகத்தை விடுவிப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் எப்படியெல்லாம் இன்னும் சில காரியங்கள் வாழ்ந்து காண்பித்தார் என்று சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. எபிரேயர் 5 7, 8, 9 வசனங்களின் சாராம்சத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களில் 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். அவர் தேவனாக இருந்தாலும் கூட இந்த பூமிக்கு வந்தபொழுது எப்படி அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எப்படின்னா அவர் தன்னுடைய தேவன் என்கிற அந்த சுப்ரீமசி அவர் பயன்படுத்தவே இல்லை. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தேவனாக இருந்தும் தேவனுடைய குமாரனாக இருந்தும் என்ன பண்ணினார், மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஜெபம் பண்ணினார். அப்போ என்ன அர்த்தம், எந்த மனித ரூபம் எடுத்து வந்தேனோ அதன்படியே ஒரு மனிதனாக பிதாவை நோக்கி. அதனால் என்ன கேட்குறாங்க அநேகர், அன்னைக்கு அவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இயேசு தேவனாக இருந்தால்
அவர் ஏன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும்? இது ஒரு கேள்வி. அவங்க கேட்குற கேள்வி நியாயம். நாம் அவர்களுக்கு சாந்தத்தோடு பதில் சொல்ல வேண்டும். இயேசு தேவனாய் இருந்தும் ஒரு மனிதன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், ஒரு மனிதன் தேவனுடைய சுப்ரீமசிக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை அவர் மானிடனாக வந்த பொழுதும் மனு அவதாரம் எடுத்து வந்த பொழுதும் ஜெபத்தின் மூலமாக அதை நமக்கு காண்பித்திருக்கிறார். அவர் ஜெபித்தார் என்று சொன்னால் தேவனுடைய அந்த ஆளுகையின் கீழ் இருக்கிற நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், அது ஒரு கீழ்ப்படிதல். ஜெபம் என்பது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. இயேசு ஜெபிக்காமலே காரியங்களை செய்ய முடியுமா? செய்ய முடியும். இயேசு உபவாசித்து முடித்த பொழுது அவர் கல்லுகளை அப்பங்களாக்கி புசிக்க அவருக்கு வல்லமை இருந்ததா? இருந்தது. ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஆமென். கல்வாரி சிலுவையிலேருந்து அப்படியே எல்லாரையும் ஊதி தள்ளிட்டு ஓடி இருக்கலாம், ஓடலை. கெத்செமனேல எல்லாரையும் துவம்சம் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா மனுஷனாக வந்து அந்த கீழ்ப்படிதலை கடைசி வரைக்கும் அவர் அதை கடைப்பிடித்தார்னு பார்க்குறோம் இல்லையா? ஜெபம் செய்தார். ரெண்டாவது எழுதியிருக்கிறது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுனா. இந்த இடத்துல என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியாதா, கற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தன்னை தேவனாக காட்டவில்லை. மனிதர்கள் என்றால் அவர்களுக்கு வருகிற பாடுகளின் வழியாக கூட எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு காண்பித்தார். அவர் காண்பித்த ஒவ்வொன்றும் அவருக்காக அல்ல, உங்களுக்கும் எனக்காகவும் காண்பித்தார். ஜெபம் செய்தார், தன்னை வேறுபடுத்தி கொள்ளாமல் அவர் கீழ்ப்படிந்தார். மூன்றாவது சொல்லுகிறது, அவர் வந்து பர்ஃபெக்டான ஆன பிறகு he became perfect. எப்படி பூர்ணரானார்? இதுதான் முக்கியம். அவர் தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி. நித்திய ரட்சிப்புனா என்ன? நம்முடைய ரட்சிப்பை எப்படி பூர்ணப்படுத்துவார் என்று அவர் எப்படி காண்பித்தார்னா, அவர் எப்படி பூர்ணரானார்னா, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஒருபொழுதும் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தாமல் தேவனுடைய சுப்ரீமசி கீழவே தான் மனிதனாகவும் தனக்கு மேல் பிதாவை தேவனாகவும் கடைசி வரைக்கும் அங்கீகரித்து எப்படி உண்மையாக கிரேட்டாக இருக்க வேண்டும் என்பதை காண்பித்தபடினாலே நித்திய ரட்சிப்புக்கு வழி என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பதை காண்பித்து போனார். நான் மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனு அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தாலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுப்ரீமசியை நான் பயன்படுத்தாமல் மனுஷனாகவே மனு அவதாரமாகவே மனுஷகுமாரனாகவே எப்படி என் பிதாவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அந்த சுப்ரீமசியை நான் அடைந்தேனோ, நீங்களும் எல்லாவற்றிலும் உங்கள் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கும் நான் என்ன விதமான சுப்ரீமசி அடைந்தேனோ, நான் என்ன விதமான மேன்மை அடைந்தேனோ, அதே மேன்மையை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் அடைய முடியும் என்பதை அவர் காண்பித்து போயிருக்கிறார். சிறந்தவர்களாய் மாறுவதில்ல, நாம் சிறந்தவர்களாக பிறக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பிறக்கும் போதே சிறந்தவர்களாக பிறக்கிறீர்கள் என்பதை பார்க்க தேவன் இந்த காலை உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை கொடுப்பாராக. நீங்கள் சிறந்தவர்களாக முயற்சி செய்கிறவர்களே, இந்த சிறந்தவருக்குள் the one who is in you is greater than the one who is in the world. அவன் சிறந்தவனாக மாற முயற்சி செய்து தோற்று போனவன், அவனுக்குள்ளே கடந்தோம். அப்போ சத்ருவாக இருந்தோம், இப்போ நம்ம அவனுக்குள்ளே இல்லை, சிறந்தவராகிய அவருக்குள் இருக்கிறபடினாலே பிறந்த நாம் ஒவ்வொருவரும் சிறந்தவர்களாகவே இருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா, ஆமேன். ஆகவே தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி தான் ஆரம்பிக்கும் அந்த வசனம். அதை நான் பின்னாடி சொல்கிறதுக்காக தான் முன்னாடி சொல்லலை. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், எப்படி அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை அப்படின்னு 6ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன பவுல் எழுதுகிறார்னா, நீங்கள், அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இது பவுலுடைய சந்தோஷம் அல்ல, அது தேவனுடைய சந்தோஷம். ஒற்றுமையாக இருப்பது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்வது, ஒருமனமாய் சபையில் கூடுவது. அவர்கள் ஒருமனப்பட்டு கூடினார்கள், அந்த இடம் அசைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் வாதினாலாவது உலகம் போல பெருமையினாலாவது வீண் பெருமையிலானாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே
ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த சிந்தையை கொடுக்க தான் இயேசு வந்தார். இதுதான் சரியான சிந்தை. இந்த சிந்தையின் அடிப்படையில் தான் சபையானாலும் சரி, உலகமானாலும் சரி, தங்கள் சிருஷ்டிகர் எப்படி அவர்களை ஆதியில் மேன்மையாக உண்டாக்கினாரோ அதே மேன்மையுள்ள வாழ்வை வாழ வேறு வழியே கிடையாது. இது ஒன்று தான் பேட்டர்ன். இதுதான் கிறிஸ்மஸ் நற்செய்தி. ஹல்லேலூயா. இதற்காக தான் இயேசு இந்த இடத்துல வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம தேவன் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மிடத்தில் எதற்காக அன்பு கூர்ந்தார்னா, இந்த துன்மார்க்கனுடைய இந்த பொல்லாதனுடைய கையிலிருந்து மாத்திரம் இன்றைக்கு நாம் விடுவிக்கப்படவில்லை, அவனுடைய சுபாவமாகிய விழுந்து போன சுபாவமாகிய பெருமையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் ஏற்கனவே பெருமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ரட்சிப்பின் ஒரு அம்சம் பெருமையிலிருந்து, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸிலிருந்து மனிதர்களுக்குள்ளே காணப்படுவது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு. இன்னும் மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிறது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒருவேளை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அது எதனால் வருது? நான் அவனை விட நல்லா இல்லையேங்கிறதுனால தான் இன்ஃபீரியாரிட்டியே வருது. அப்போ அதனுடைய உண்மையான படம் அது இன்ஃபீரியாரிட்டியா? நோ, இட் இஸ் சுப்பீரியாரிட்டி. அவனை போல நான் இல்லையனாலே அது இன்ஃபீரியாரிட்டி இல்லை, அது சுப்பீரியாரிட்டி, பெருமையின் காம்ப்ளெக்ஸ். அது பெருமையினால் உண்டாகிறது. இதை எடுத்து போட தான் அவர் என்ன பண்ணினார்? அவர் தன்னை வெறுமையாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை அழகாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் எதை இழந்தாலும் அது இழப்பல்ல, அது நமக்கு லாபமாக முடியும். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அதை விட்டு விடுகிறவனோ அதை மீண்டும் பெற்றுக்கொள்வான். அதை போல தான் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நீங்களும் நானும் எதை விட்டு கொடுக்க ரெடியாக இருந்தாலும் அது தோல்வி அல்ல, அது மாபெரும் வெற்றி. அது இட்ஸ் எ கிரேட்னஸ் தட் வில் bring us to the supremacy. தேவன் எங்கே உங்களை உயர்த்த விரும்பி இருக்கிறாரோ, இன்றைக்கி ஏற்கனவே நம்ம உயிர்த்திலிருந்து நம்முடைய ஆவி அவர் இருக்கிற இடத்துல தான் உட்கார வச்சிருக்கிறார். அவருக்கு கீழே இருக்கிறோன்னு வேதம் சொல்லவில்லை, அவரோடு நாம் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். வருங்காலத்திலும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில் வாழும்போது கூட நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு எப்படி என் பிள்ளைகள் சிறந்தவர்களாக இருக்கணும்னா, என் குமாரன் போய் கற்றுக் கொடுக்கணும். என் குமாரனுடைய வழியை என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் பொழுது என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உயர்ந்திருப்பார்கள். உயர்ந்திருப்பதற்காக தான் ஒருவர் தாழ்மைக்கு வந்தார். நாம் இன்னும் தாழ்ந்து போகும்படி அவர் உயர்விலிருந்து தாழ்வுக்கு வரவில்லை. நாமும் அவர் இருக்கிற இடத்தில் உயர்ந்திருக்கும்படி அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு மனுஷனாக தாழ்மை கோலம் தரித்தவராக வந்தார் என்று இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நாம் எழுந்து நிற்போம்.